9ஆம் எண். 9ஆம் எண்ணின் குறியீடு நல்ல பாம்பு. நல்ல பாம்பு. என்னங்க திடீர்னு பாம்பு கிட்ட வந்துட்டீங்க? நாங்கள் வரல, உங்களை தான் சொல்கிறோம். நீங்கள் தான் அது. நல்ல பாம்புக்கிட்ட நிறைய குணம் இருக்குது. அது வந்துட்டு நல்ல பாம்புக்கு மட்டும்தான் இறைவன் ஒரு ஒரு வரம் கொடுத்துருக்குறாரு. என்னன்னாக்கா அதுக்கு சாமி பாம்பு. நல்லா சாப்பிட்டா பேசிட்டு இருப்பீங்க, படார்ன்ட்டு ஒரே சீரு. அடுத்து அவங்க முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு எப்படி நல்ல பாம்பு அப்படி சீரிச்சுன்னா அடுத்து அதை பார்ப்பாங்க, எடுத்தான் இப்போ ஓட்டம் திரும்பி பார்க்க முடியாத தலை ஓட்டம் தெறிக்க ஓடிடுவாங்க. காலை தெரிய விடுவாங்க. அந்த மாதிரி அடுத்து. ஆனால் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அது மாதிரி பேசுறதுக்கு. 10ஆம் எண். 10ஆம் எண்ணுடைய குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தா பெண் புலி. ஆண் புலிக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் பெண் புலிக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் வீரியம் பெண் புலியோட ஆணுக்கு அதிகமாக இருக்கும். அதேமாதிரி 1ஆம் தேதிக்கு என்ன இருக்கோ அதனுடைய பவர், அதனுடைய வீரியம் எல்லாமே கொஞ்சம் சிறிதளவு தான் குறைஞ்சிருக்கும். பெருசாக அவருக்கு இருக்கும், நம்ம குறைஞ்சிருக்காது. 10ஆம் தேதி பிறந்தவங்களும் தன்னிச்சையாக தான் இருப்பாங்க, தனிமையாக தான் இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் யார் கூட பண்ண மாட்டாங்க. அப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் லைட்டாக பழக்கம். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை மட்டுமே வெற்றியை என்றும் எட்டி கொடுக்காது. சரிங்க, முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றீங்க, நாங்க முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கோம். ஆனா எங்களுக்கான வெற்றிக்கான வழி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. எக்கச்சக்க பாதைகள் வாழ்க்கையில கண்முன்ன தெரியுது. ஆனா எதுல டிராவல் பண்ணினா எங்களுக்கான வெற்றி இலக்கு அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நாங்க எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான எண்கள், அதாவது நீங்க பிறந்த தேதி இருக்கும் இல்லையா, அந்த எண்ணிற்கு உரித்தான அற்புதமான குறியீடுகளை நமக்காகவே வழங்கி கொண்டிருக்கிறார் ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். இந்த குறியீடுகளை பல ஆண்டு காலம் அவர் கடும் தவம் இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது ரொம்ப சுலபமா நமக்காகவே எடுத்து கொடுக்கிறாரு. இந்த குறியீடுகளை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த குறியீடுகளை நம்ம எப்படி பயன்படுத்துவது, எப்படி பயன்படுத்தினால், எப்படி பிரயோகப்படுத்தினால் நமக்கான வெற்றி இலக்கை நம்மால் எட்டி பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களும் சார் நமக்காகவே சொல்லிட்டு இருக்காரு. வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நட்சத்திர குறியீடுகள் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஆனா எண்களுக்கான குறியீடுகள் அப்படிங்கிறது நிச்சயமா நாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் இன் தி வேர்ல்டு ஹிஸ்டரி நாங்க கேள்விப்படுறோம் சார். நீங்க பல ஆண்டு காலம் இதற்காகவே கடும் தவம் இருந்து நிறைய பிரயத்தனம் பண்ணி நிறைய நேரம் இதற்காக செலவு பண்ணி நீங்க ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடித்த ஒரு பொக்கிஷ பெட்டகத்தை இந்தாங்கப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு எங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க சார். அதற்காக முதற்கண் நன்றியை நான் சொல்லியே ஆகணும் சார். 1 முதல் 8ஆம் எண் வரைக்கும் போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம். அடுத்ததாக 9ஆம் எண். 8 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 9ஆம் நம்பர் எல்லாம் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. 9 சொல்லுங்கள், நாங்கள் அதான் நாங்கள் தேதி என்ன 9, எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு என்று எடுத்துக்கொண்டால் உங்களுடைய குறியீடு 9ஆம் எண்ணின் குறியீடு நல்ல பாம்பு. நல்ல பாம்பு. என்னங்க திடீர்னு பாம்பு கிட்ட வந்துட்டீங்க? நாங்கள் வரல, உங்களை தான் சொல்கிறோம். நீங்கள் தான் அது. நல்ல பாம்புக்கிட்ட நிறைய குணம் இருக்குது. என்ன, நம்ம ஆளுக்கு அதை பார்த்தோன்னா கொம்பை எடுத்து அடிக்கணும்னு நினைப்பீங்க, ஒரு பயம் சார். பயத்தில் தான். ஆனால் உண்மையிலே நம்மளை அது மதிக்குது மனுஷனை. நாம் பயத்தில் தான் போய் அடிக்கிறோன்னு போகிறோம். நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருந்தால் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் நல்ல பாம்புக்கிட்ட ஒரு பெரிய கூட நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இதெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா, சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு வந்து நிற்கிது. கரெக்டாக சிவன் கோயிலே தான் சுற்றி இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. முருகர் கோயிலுக்கு போதா, விநாயகர் கோயிலுக்கு போதானா அங்கெல்லாம் போகலாம், சிவன் கிட்ட தான் போகுது அது. இதெல்லாம் இயற்கையாக வருது. ஐயர் கூட குருக்கள்லாம் வந்துட்டு பூஜை பண்ணுறாங்க, அதை அப்படியே பண்ணாங்கன்னா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்குது, ஒன்றும் பண்ணாது. அப்போது அது ஒன்றும் பண்ணாது, நாம் அதை ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் சரி. நல்ல பாம்புக்கு நிறைய குணம்லாம் இருக்குது. அது வந்துட்டு நல்ல பாம்புக்கு மட்டும்தான் இறைவன் ஒரு ஒரு வரம் கொடுத்துருக்குறாரு. என்னன்னாக்கா அதுக்கு சாமி பாம்பு. சாமி பாம்பு. அது யாரும் வாழ்க்கையில் தீண்டாமல் இருந்துருச்சுனாக்கா அதுக்கு சாமி வரம் கொடுத்துருவார். அது 7 அடி இருக்கும், 10 அடி இருக்கும், 12 அடி 15 அடிலாம் இருக்கும். வருஷம் ஆக 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 இத்தினூண்டு ஆயிரும். ஆயிட்டு வெறும் 1.5 அடி 2 அடி ஒன்றும் இல்லை, 1.5 2 அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. அவ்வளோதான், சைஸ் மாறிடும், குறியிடும், ஆரஞ்சு கலரில் மாறிடும், பியூர் ஆரஞ்சு கலரில் மாறிடும், அது கலரே மாறிடும். அது கண்ணுக்கே தெரியாது. கிராமத்துலேயும் இருக்கும், எல்லா கிராமத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது
ஒரு பெரிய சாமியாருங்க, ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள், மனித வர்க்கத்திலேயே வந்துட்டு சாமியார் போட்டு, சித்தர்கள் போட்டு வாழ்கிறவங்க கண்ணுக்கு தெரியும். மகான்கள். மகான் போல் இருக்கிற அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியும். நம்ம கிராமத்திலே கூட அப்படியே போவோம். அவங்க கண்ணுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் அது போயிட்டு தான் இருக்கும். எப்படி சார் தெரியாது? அதான் சாமி பாம்புன்னு சொன்னோம் இல்லையா? ஏங்க சாமி குடல் கூட போவாருங்க. நமக்கு தெரியாதுங்க. நீங்க திருவண்ணாமலையில கூட கிரிவலம் நடக்கிறீங்க இல்லையா? அதான் சொல்லுவாங்க. கிரிவலத்த வந்துட்டு நீங்க நடக்கும் போம்போதே ரைட் சைட்ல போகாதீங்க, நடக்காதீங்கன்னு பொதுவா சொல்றது. ஏன்னா சித்தர்களும் வந்துட்டு கிரிவலம் வராங்க. அந்த இடத்துல நீங்க நடந்தீங்கன்னாக்க உங்க பாதம் அங்க படும். அதனால அவங்க கிட்ட போகாதீங்க. நமக்கு உங்க கண்ணுக்கு வேணா அவங்க தெரியாம இருக்கலாம். ஆனா பௌர்ணமி பௌர்ணமி அவங்களும் கிரிவலம் வராங்க. கண்ணுக்கு காட்ட மாட்டாங்க. அந்த சக்தி சித்தர்களுக்கு, கடவுளுக்கு எல்லாம் உண்டு. சாமி பாம்புக்கும் அது உண்டு. நல்ல பாம்பு சாமி பாம்பா இருக்கிறதுக்கு உண்டான வரம் பெற்ற பாம்பு. அதுக்காக படைச்ச அவ்வளோ நல்ல பாம்புக்கு அது இருக்குன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு உண்டு. அந்த நல்ல பாம்பு எந்த நேரத்தில் சீருன்னு சொல்ல முடியாது. 9ஆம் எண் கொண்டவங்களும் அதே கதை தான். எந்த நேரத்தில் நீங்கள் சீருவீங்கன்னே தெரியாது. நல்லாதான்பா பேசிக்கிட்டு இருந்த, படாக்கண்டு சீறிட்டே நல்ல பாம்பு மாதிரிட்டு. என்ன சார் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்களை நல்ல பாம்போட கம்பேர் பண்ணுறீங்க? ஏன் உங்கள் குணம் உங்களுக்கு தெரியும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் தெரியும். நல்லா சாஃப்டாக பேசிட்டு இருப்பீங்க, படார்ன்ட்டு ஒரே சீரு. அடுத்து அவங்க முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு எப்படி நல்ல பாம்பு அப்படி சீரிச்சுன்னா அடுத்து அதை பார்ப்பாங்க. எடுத்தான் இப்போ ஓட்டம் திரும்பி பார்க்க முடியாத ஓட்டம் தலை ஓடுவாங்க. தெறிக்க ஓடிடுவாங்க. தாள தெறி விடுவாங்க. அந்த மாதிரி அடுத்து. ஆனால் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அது மாதிரி பேசுகிறதுக்கு. ஏன்னா அந்த நல்ல பாம்புனுடைய குணம் அப்படியே உங்ககிட்ட இருக்கும். அது உங்களுக்கு அதான் பலம், அதான் பலவீனம், அதான் பலம், அதான் உங்களுக்கு பலம். உங்ககிட்ட அது இல்லைன்னா தான் தப்பு. உங்கள் நம்பருக்கு அது இருக்கணும். அது இருந்தால் தான் சரி. உங்கள் பொசிஷனுக்கு ஏன்னா உயர் பொசிஷனில் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அது தேவைப்படுது. நல்ல பாம்பு குணம் தேவைப்படுது. ஏன்னா சீரணும். சீரலைனாக்கா உங்கள் தன்மையை உங்களுக்குன்னு உண்டான தன்மை இறங்கி போயிடும். எங்கே கனெக்ட் ஆகிற பாருங்க. சரிங்க, எல்லாத்துக்கும் குறியீடு அதை வச்சுக்க சொல்கிறீங்க, நான் அதை வச்சுக்கிறலாமா? வைங்க. என்ன அது சாமி பாம்பு, அதுக்கு சக்தி இருக்குது, அதுக்கு பவர் இருக்குது. அழகாக வைக்கலாம். நீங்கள் அதனுடைய குறியீடை பாக்கெட்லேயே ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அதனுடைய தனித்தன்மையான பலம் உங்களுக்கு உண்டு. வெறும் நல்ல பாம்பு நினச்சிக்கிறாதீங்க. நல்ல பாம்புனாக்கா அது கடிக்கும், கொத்தும், சீரும். நம்ம ஒரு விஷயத்த அதுக்கு தான் பாம்புலேயே பாருங்கள் நல்ல பாம்புன்னு தான் சொல்கிறோம். கெட்ட பாம்புன்னு பேர் வச்சுருக்குறோம் அதுக்கு. நல்ல பாம்பு அப்படின்னா நல்லதை தான் செய்யும். அதுக்கு தான் நல்ல பாம்பு. அதனால் அதனுடைய குணங்கள், அதனுடைய பவர், அதனுடைய பலன் எல்லாமே உங்களுக்கு கிட்டும். தேவை இன்றைக்கி உள்ள நாட்டுக்கு, இன்றைக்கி உள்ள உலகத்துக்கு அது மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும் போல் இருக்குது. தேவைப்படுது. ஆமாம், நல்லவனாகவும் இருக்கணும், வல்லவனாகவும் அதே தான். எம்ஜிஆர் அதை தான் சொல்லுவார். நீ நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, வல்லவனாகவும் இருக்கணும் பாரு. அது உண்மை தான். அது இருக்கட்டும். அதனுடைய பவரு, அதனுடைய இது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான். ஏங்க ஃபோட்டோ வச்சாவே குறியீடு வச்சாவே வந்துடுமா? வரும். சிவன் ஃபோட்டோவை வச்சாவே சிவனுக்கு உண்டான பவர் பலன் நம்ம எதிர்பார்க்குறோம்ல, இருக்கிறாரு. அந்த பவர் உள்ளே வேலை செய்யும். ஸோ அதனால் அந்த குறியீடை உங்களுடைய பாக்கெட்லேயோ அல்லது உங்கள் ஹேண்ட்பேக்கில் வைங்கள். உங்கள் குறியீடு நல்ல பாம்பு 9ஆம் எண்ணுக்கு. சார், இவங்களுக்கான பிரத்யேக குறியீடு நல்ல பாம்பா இருக்கும்போது இவங்க கண்கள் அடிக்கடி நல்ல பாம்பு படும், அந்த மாதிரி ஏதாவது சீக்வன்ஸ் இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும். அவங்க கண்ணுக்கு அதுக்கு நல்லாவே படும். அது படும். ஆமாம். பின்ன அவங்களுக்கே தெரியாத அவங்க இனம் மாதிரி தானே அது. அதனுடைய இது அவங்களுக்கு இருக்குது தானே. கண்டிப்பாக அவங்க கண்ணுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்கள ஒன்றும் பண்ணாது. அவங்களும் அதை பற்றி யோசிக்கல. அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்டாக தான் கேட்டீங்க. அவங்க கண்ணுக்கு படம். அவங்க ஒரு பெருசாக எடுத்துக்கிறல, அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர் நல்ல பாம்பு இவங்கள பார்த்துட்டு பேசாமல் போயிடும். ஏன்னா நம்ம ஆளுப்பா அப்படின்னு நம்ம ஆளுப்பா அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஸோ உங்கள் குறியீடு 9ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு குறியீடு நல்ல பாம்பு. அருமை சார். 9 அப்படிங்கும்போதே நிறைய சிறப்புகள் இருக்குது. நவரத்தினங்கள், நவ கிரகங்கள், நவக்கோள்கள் சொல்லுவாங்க. பிரத்யேகமான அதற்கான குறியீடும் சொன்னீங்க. அதை எப்படி நாங்கள் சரியாக பயன்படுத்தணுங்கிற விதமும் சொன்னீங்க சார். அடுத்ததாக 10ஆம் எண். 10ஆம் எண்ணுடைய குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தா பெண் புலி. பெண் புலி. 1ஆம் தேதிக்கு ஆண் புலி, ஆண் புலி. 10ஆம் தேதிக்கு பெண் புலி. அது என்னங்க பெண் புலி? அப்போ புலிக்கு ஆண் புலிக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ், அதனுடைய பழக்க வழக்கங்கள், அதனுடைய இதுக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகும். பெண்ட்னாக்கா ஆண் புலி மாதிரிலாம் அப்படியே இப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகும். இது வேட்டையாடும். ஆண் புலி மாதிரி தான். அதுக்கு என்ன பவர் இருக்கோ, ஆண் புலிக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் பெண் புலிக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் வீரியம் பெண் புலியோட ஆணுக்கு அதிகமாக இருக்கும்.
அதேமாதிரி 1ஆம் தேதிக்கு என்ன இருக்கோ அதனுடைய பவர், அதனுடைய வீரியம் எல்லாமே கொஞ்சம் சிறிதளவு தான் குறைஞ்சிருக்கும். பெருசாக அவருக்கு இருக்கும் அவங்க குறைஞ்சிருக்காது. 10ஆம் தேதி பிறந்தவங்களும் தன்னிச்சையாக தான் இருப்பாங்க, தனிமையாக தான் இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் யார் கூடயும் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் லைட்டாக பழகுவாங்க. அதான் சொன்னேன்ல, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். வாங்க, நல்லா இருக்கீங்களா, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுவாங்க. இந்த ஒன்று அது கூட சொல்ல மாட்டாங்க. வந்தியா வா, போறியா போ, என்ன பார்க்காத நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன். அது அப்படி 10 அப்படி கிடையாது. வாங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், போயிட்டு வாங்க, அவ்வளோதான். லைட்டாக தான் டச் பண்ணிப்பாங்க. பெண் புலியும் அதே தான். பெண் புலின்றது வந்துட்டு அதுவும் காட்டில் தனியாக தான் சுற்றும். தேவை அப்படின்னாக்கா இன்னொரு அவங்க இனத்திலே இன்னொருத்தர் கொஞ்சம் லைட்டாக மிங்கிள் ஆகும், அவ்வளோதான். மீதி தன்னிச்சையை தான் சுற்றும். அதே ஆட்டிடியூட் தான் அந்த நம்பரில் பிறந்த மனுஷனுக்கும் இருக்கான். உங்கள் குறியீடை அழகாக பெண் புலி மாதிரி சார், பெண் புலியும் ஆண் புலியும் ஒரே மாதிரி தானே சார் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ஃபோட்டோ எடுக்கும்போது தெரிஞ்சு போயிடும். அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்குது. அதான் சொன்னேனே, இவங்களுடைய ஆட்டிடியூட்ஸும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் சொல்லலை பாருங்கள். ஸ்லைட்டாக சொன்ன பாருங்களேன், உருவமும் 2 ஒன்று போல தான் இருக்கும். அதனுடைய வீரியத்தன்மை தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதனுடைய பவர் இருக்குது பாருங்கள். அந்த ஆண் புலி வந்துட்டு ஃபோர்ஸாக கை தூக்கும், அந்த கால் அப்படி தூக்கும், ஃபோர்ஸாக இருக்கும். பெண் புலிக்கு தூக்கம் கொஞ்சம் ஸ்லோவாக தூக்கி பண்ணும், லைட்டாக இருக்கும். வித்தியாசங்கள் அதே மாதிரி தான். உருவமும் அப்படியே இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் வித்தியாசங்கள் படாது. அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு பெண் புலியவே ஃபோட்டோவை எடுத்துகிட்டு உங்களுடைய குறியீடாக 10ஆம் தேதி உள்ளவர்கள் உங்கள் பாக்கெட்டில் வைக்கும்போது பெண் புலியினுடைய பவரும் பலமும் உங்களுக்கும் கிட்டும், இருக்கும், கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் அதை வச்சு உங்கள் பவரையும் பலனையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அருமை சார், அற்புதமான விளக்கம். அதாவது உங்களுக்கு வெற்றி வேணும்னாக்க இங்கே போங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எல்லாரையும் அலைய விடாமல் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நான் சொல்லுகின்ற விஷயத்தை மட்டுமே செய்யுங்க. உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் தெரியுமா, அதுவே போதுங்க. அதற்கு உரித்தான குறியீடுகளை நான் பல ஆண்டு காலம் தவம் இருந்து கண்டுபிடிச்சதை உங்களுக்கு அப்படி தரேன். அப்படியே கேக் மாதிரி வாங்கி அதை பயன்படுத்துங்க. ரொம்ப சிம்பிளாக அதை ஒரு புகைப்படம் எடுத்து உங்கள் ஃபோட்டோவில் வைங்க, உங்கள் பர்ஸில் வைங்க. இதுவே உங்களுக்கான வெற்றி முயற்சிகளை வந்து கனிய வைக்கும். உங்களுக்கான வெற்றி இலக்கை நீங்கள் சென்றடைவதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு வகுத்து கொடுக்கும் அப்படின்னு அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் நிறைய இருக்கு. அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க, எவ்வளோ சிம்பிளான ஆனால் சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இன்னும் அடுத்து என்னங்க, 11 முதல் 31 நம்பர் வரைக்கும் உங்களுக்காகவே லைனப் ஆகி அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் வந்துட்டு இருக்கு. மறக்காம எல்லாத்தையும் பாருங்க. உங்களுடைய சஜஷன்ஸை, உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.